இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம கொஞ்சம் கோவிலுக்கு அங்கே இங்கே போயிட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். போலாமா ஆண்டி? வாங்க ஆண்டி, உங்க மனசுக்கு நிச்சயமா ஒரு ஆறுதல் கிடைக்கும். இல்ல ஸ்ரீநிதி. பல்லவி, காஃபி எடுத்துக்கங்க. அம்மா, ஆண்டிய கோவிலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன், ஆனா வரமாட்டேங்கிறாங்க. போயிட்டு வாங்க பல்லவி. கஷ்டமான நேரத்துல நமக்கு கடவுள் தான் துணை. மனசு விட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. நமக்கு நிச்சயமா நல்லதுதான் நடக்குங்கிற நம்பிக்கை கண்டிப்பா வரும். போயிட்டு வாங்க. ஆமா ஆண்டி. சரி. शतमानं भवति शताज पुरुषः सतेन्द्रजाजुषेवेन्द्रजे प्रतिष्ठति सर्वाभीष्टप्रसादफलसिद्धिरस्तु महतैश्वर्यापि विद्धिरस्तु. ஆண்டி வாங்க ஆண்டி, என்ன நின்னுட்டீங்க? வாங்க பிரகாரத்தை சுத்திட்டு வந்துடலாம். கிரிஜா, உன் ஃப்ரெண்டு பல்லவி வராங்க, பேசல? இல்ல வாங்க. வாங்க ஆண்டி. சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. ओम सर्वे जनानां शककुटुम्बानां क्षमस्थैर्य वीर्यविजयाद्रारोग्य ऐश्वर्याणाभिवृद्ध्यर्थम्. எவ்வளோ பெருமையா வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னை சாக்கடையில் பிடிச்சு தள்ளி என் வாழ்க்கையே அசிங்கப்படுத்திட்டியே. கடவுளே, ஆண்டி மனசுக்கு நிம்மதியை கொடு. அங்கிளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கணும். இதுக்கு நீதான் அருள் புரியணும். பல்லவி வராங்க. வாங்க போலாம். கிரிஜா, என்னை மன்னிச்சிடு கிரிஜா. உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு அருகதையே இல்லை. லைஃப்ல யாருக்கும் எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்குங்கிறத நான் உணர்ந்துட்டேன். என்ன சொல்ற பல்லவி? என்னை ஒன்றும் கேட்காத. என்னை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லு, அது போதும். வரேன், வா. என்ன பிரச்சனை கிரிஜா? உன் ஃப்ரெண்டு எதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு போறாங்க? நீங்க புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக பல்லவியை பார்க்க போயிருந்தேன். ஓ, அப்ப பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? அதுக்காக இப்ப மன்னிப்பு கேக்குறாங்களா? இல்லங்க, நான் பல்லவி கிட்ட பண உதவியே கேட்கல. என்ன சொல்ற? நான் அந்த பேச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை நான் மறுபடியும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டது தப்புன்னு பல்லவி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. மறுபடியும் அவர் உன்னை விட்டு போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம்னு கேட்டா. நம்பிக்கைதான் வாழ்க்கைன்னு நான் சொன்னேன். கோவப்பட்டு திட்டிட்டா. அதுக்குதான் இப்ப மன்னிப்பு கேட்டுட்டு போறா. இனிமே உன்னை விட்டுட்டு போறதா? என் மனசால கூட அந்த துரோகத்தை பண்ண மாட்டேங்கிறத. இது சத்தியம். ஆண்டி, யாரோ ஒரு ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட நீங்க எப்பவோ ஏதோ பேசினதுக்காக இப்ப போய் மன்னிப்பு கேக்குறீங்க. இதே மனசோட அங்கிளையும் மன்னிச்சு ஏத்துக்கங்க ஆண்டி, ப்ளீஸ். வா. ஆண்டி,
சார் கவலைப்படாதீங்க, உங்க வைஃப் கண்ணு முழிச்சிட்டாங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. போய் பார்க்கலாமா? பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. அனு, அனு, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இல்லம்மா, தேங்க்ஸ் டாக்டர். எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்றீங்க? இவங்க உயிரை காப்பாத்துனதுக்கு உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் தான் காரணம். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன் டாக்டர். வெரி குட். இப்போதைக்கு இவங்களுக்கு தேவை நல்ல ரெஸ்ட். இவ்வளோ பேர் இங்கே இருந்தா இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ப்ளீஸ். நாம எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கலாமே. வாராஜரம். நர்ஸ், சொல்லுங்க டாக்டர். இவங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? டேக் கேர் அனு. ஏன் மஞ்சு அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணுல சந்தோஷ். என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல, சொல்லு. நிவேதா, மஞ்சு ஏன் அழுதுகிட்டு இருக்கா? என்னது? மஞ்சு அழுதுட்டு இருக்காளா? மஞ்சு, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. சும்மா சொல்லாத. அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றது ராஸ்கல் திரும்ப உன்னை டிஸ்டர்ப் பண்றானா? இல்லையே, அன்னைக்கு அவன் வான் பண்ணி அனுப்பியாச்சே. என்ன மஞ்சு, மறுபடியும் அவன் ஏதாவது பிரச்சனை பண்றானா? அதெல்லாம் இல்ல சந்தோஷ். அப்புறம் எதுக்கடி அழுதுட்டு இருக்க? நீ என்ன பைத்தியமா? அம்மா பத்தி நினைச்சேக்கா, அழகையா வருது. நம்ம அப்பா 2 பேரை கல்யாணம் பண்றதுக்கான சூழ்நிலைய அம்மாவும் பல்லவி ஆண்டியும் புரிஞ்சு ஏத்துப்பாங்கன்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம்ல. ஆனா பல்லவி ஆண்டி அப்பாவை புரிஞ்சுக்கவே இல்லையேக்கா. இப்ப அப்பா பிரச்சனைய எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காரு. இதுக்கா நீ கவலைப்பட்டு இருக்க? பல்லவி ஆண்டி அப்பா புரிஞ்சுக்கிற காலம் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல வரும். இல்லையே, இவ அம்மாவல நினைச்சு அழுதுட்டு இருக்கா. மஞ்சு, என்னன்னு சொல்லுமா. பல்லவி ஆண்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்பாவை புரிஞ்சுக்கல. நம்ம அம்மா மட்டும் புரிஞ்சு ஏத்துப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? அம்மா அப்பா மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு நமக்கே தெரியும். அம்மாக்கு அப்பானாதான் உயிர். நம்ம மேலலாம் கூட அவங்க எவ்வளவுதான் பாசம் வச்சிருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அப்பா மேல அம்மா வச்சிருக்காங்க அன்பு. அப்படிப்பட்டவங்களுக்கு அப்பா பத்தின உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும் நினைச்சு பாத்தீங்களா?
அப்பா மேல அன்பு வச்சிருக்கிறவங்க நிச்சயமா அப்பாவோட பிரச்சனையை புரிஞ்சுப்பாங்க. எனக்கு அப்படி தோணல சந்தோஷ். இப்ப பல்லவி ஆண்டி அப்பாவை புரிஞ்சுக்கல, அதுக்காக அவங்களுக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தமா? நீ கேக்குறதும் கரெக்ட் தான் மஞ்சு. நம்ம அம்மாவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா உயிரையே விட்டுருவாங்க அக்கா. நான் அதை நினைச்சுதான் அழுதுட்டு இருந்தேன். ஐயோ மஞ்சு, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் கவலை எனக்கு புரியுது மஞ்சு. பல்லவி ஆண்டியோட கோவத்தை பார்த்து நாளைக்கு அம்மாக்கு உண்மை தெரிய வரும்போது அவங்க நிலைமை என்ன ஆகும்னு நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. இங்க பாரு, ஒரு விஷயத்தை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அம்மாவோட கேரக்டர் வேற, பல்லவி அம்மாவோட கேரக்டர் வேற. பல்லவி அம்மா ரொம்ப பொசசிவ் உள்ளவங்க, ஆனா அம்மா அப்படி கிடையாது. மத்தவங்க சந்தோஷத்துக்காக தனக்கு பிடிச்சதையும் விட்டு கொடுக்கறவங்க. பல்லவி அம்மா சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க, ஆனா அம்மாக்கு அப்படி கோவப்பட தெரியாது மஞ்சு. எதையுமே நிதானமா யோசிச்சு ரொம்ப தன்மையா நடந்துக்குவாங்க. ஆமா மஞ்சு, நடந்த விஷயம்லாம் தெரிய வரும்போது அம்மாவால அப்பா பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்க முடியும். அப்பாவை மன்னிச்சு ஏத்துக்கிற மனப்பக்குவம் அம்மாவுக்கு நிச்சயமா இருக்கும்னு நான் நம்புறேன். தைரியமா இரு, தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. பக்கமா பார்த்துட்டு இருந்தா இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்காது. நம்ம டாடி நம்ம அம்மா 2 பேரு கூடயும் சந்தோஷமா நிம்மதியா வாழணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு யாராவது ஐடியா கொடுங்க. மஞ்சு, இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐடியா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முடிச்சுட்டு இருக்கேன். அண்ணா, அப்பா போய் ஸ்ரீநிதி வீட்டுல அம்மாவை பார்த்து பேச போனாரே, அப்ப அம்மா பேசலையா? இல்லக்கா. அப்பாவை அம்மா பேசவே விடல. நீங்க எனக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம். இத்தனை வருஷம் என் வாழ்க்கையை நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க. உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம்னு சொல்லி விறுவிறுன்னு மாடிக்கு போயிட்டாங்களாம். அப்பாவை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. எல்லாருக்கும் நல்லவரா இருக்கணும், யாரோட சந்தோஷமும் தன்னால கெட்டு போக கூடாதுன்னு நினைச்சனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பல்லவி அம்மா கிட்ட பேசி யார் இதை புரிய வைக்க போறது? நாம தான் உங்களுக்கு புரிய வைக்கணும். நம்மள தவிர வேற யாராலையும் இந்த விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்க முடியாது. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? டாடியாலே முடியல, நம்மளால முடியுமா? கண்டிப்பா முடியும் பிரியா. எப்படி மஞ்சு இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற? அக்கா, பல்லவி அம்மாவை பொறுத்த வரைக்கும் டாடி இப்ப குற்றவாளி கூண்டுல நிக்கிறாரு. சோ அவர் சொல்ற எதையும் பல்லவி அம்மா காதுல வாங்க மாட்டாங்க. நம்ம சாட்சி கூண்டுல ஏறி நின்னு நடந்தது எல்லாத்தையும் சொன்னா அட்லீஸ்ட் பல்லவி அம்மா நம்ம சொல்றத காது கொடுத்தாவது கேட்பாங்கல்ல. கரெக்ட் தான். அவங்க நம்ம சொல்றத கேட்க ஆரம்பிச்சுட்டா போதும், அப்புறம் கண்டிப்பா அப்பாவை புரிஞ்சுப்பாங்க. என்னென்ன நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? மஞ்சு சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாப்போமா? பசங்களை சேர்த்து வைக்க தான் எப்பவும் பெத்தவங்க கஷ்டப்படுவாங்க. இங்க நாம எல்லாரும் சேர்ந்து பெத்தவங்களை ஒண்ணு சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமை. ரொம்ப கஷ்டமான வேலை தான், ஆனா இதை நம்ம பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. மஞ்சு சொன்ன மாதிரி செஞ்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழிதான். மங்கை ஒரு பாகன் கங்கையை தலையில் வைத்தான். மாயவன் கண்ணனோ
மனதினில் ராதையை உயிரினில் கோதையை தான் சுமந்தான். சூழ்நிலை என்பது யாரையும் மாற்றிடும், வாழ்க்கையின் திசைகளை யார் அறிவார்? நாமாக ஒன்றை நிறைவேற்ற நினைத்தால் தானாக ஒன்று நிகழ்ந்திடுதே. நிழல் ஒளி தோற்றங்களே, நிலையில்லா மாற்றங்களே. கடல் வானம் நீல நிறஜாலமும் கரை மீறி மோதும் அலை தாளமும் சுகராக மேகங்கள் நம் வாழ்க்கையில் சங்கீதமாய் அனுபல்லவி.